ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன மாதிரியான ஹேர் க்ரோத் வீடியோ பார்க்க போகிறோன்னா, முடி ரொம்ப உதிருது, வெள்ளை முடி வந்து அதிகமாக இருக்குது, எப்படி வெள்ளை முடியை கருமையாக மாற்றுறது என்று தெரியாமல் இருக்கீங்களா? அப்போனா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்க பொருள் பார்த்திங்கன்னா, அரிசி கழுவுன தண்ணியை தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம சாதத்துக்கு அரிசி கழுவி எடுப்போம்ல, ஃபஸ்ட்டு அந்த தண்ணியை நான் எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 6லேருந்து 7 வெண்டைக்காவை சின்ன சின்னதாக நறுக்கி அது கூடவே நான் சேர்த்து இதை நல்லா இப்போ கொதிக்க விட போகிறேன். இந்த வெண்டைக்காய் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கொதிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த வெண்டைக்காயில் உள்ள பிசுபிசுப்பு தன்மை வந்து இந்த தண்ணியில் வந்து மிக்ஸ் ஆகும். கொதிக்க கொதிக்க பார்த்திங்கன்னா வெண்டைக்காயோட அந்த லைட் க்ரீன் கலர் வந்து அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிக்கும்போது ஒரு கொதி நல்லா கொதித்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஹேர் பேக்கை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை யூஸ் பண்ணும்போதே உங்கள் முடி சூப்பராக ஷைனிங்காகவும் இருக்கும். அதே போல் முடி உதிர்வது வந்து கண்ட்ரோல் ஆகும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு இந்த வெண்டைக்காய் வெந்து வந்திருக்கு. இன்னும் இது வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க கொதிக்க நல்லா அந்த பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும் இந்த வெண்டைக்காய் தண்ணி. இந்த வெண்டைக்காவை எதுக்கு பயன்படுத்தியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம முடிக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங்கை கொடுக்கும். அதுபோல் நல்ல ஒரு க்ரோத்தையுமே வெண்டைக்காய் கொடுக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி வந்து நான் வெண்டைக்காவை எடுத்திருக்கிறேன். இது வந்து நம்ம முடிக்கு தேவையான அனைத்து சத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காயில் இருக்குது. அதுக்காக தான் நான் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விட்டுருங்க. ஆற விட்டு பார்த்தீங்கன்னா கொல்லன்னு இருக்கா. இது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு தனியாக ஒரு பவுலில் ஃபில்ட்ரு பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஃபில்ட்ரு பண்ணும்போது அப்படி ஜெல் மாதிரி விழும். உங்களுக்கே தெரியுதா வீடியோவில்? நல்லா திக்காக இருக்கும். அப்படியே கரண்டிகிட்ட ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணாமல் துணியில் ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்னா தாராளமாக ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். துணியெலாம் இன்னும் நல்லாவே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து துணிகிட்ட இல்லாமல் ஃபில்ட்ருலேயே நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நீங்கள் கைட்டை தொடும்போதே பார்த்திங்கன்னா அப்படியே பிசு பிசுன்னு விழுன்னு இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? அப்படியேவும் ஜெல் மாதிரி இருக்கும். இப்போ இதை அப்படியே நான் ஹேருக்கு அப்ளை பண்ண போகிறது கிடையாது. இது கூட ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடியை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வெள்ளை கரிசலாங்கண்ணி எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே இது வந்து கிடைக்கும். இது 40 ரூபா தான் 50 கிராம். நான் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த குட்டி குட்டியாக பபுள்ஸ்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும், கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா வெண்டைக்காய் தண்ணி வந்து பிசு பிசுன்னு இருக்கிறதுனால அது வந்து மிக்ஸ் ஆகிறது கொஞ்சம் இருக்கும். நீங்கள் நல்லா பீட் பண்ண அது நல்லா மிக்ஸ் ஆகிடும். ரொம்ப வேகமாக பீட் பண்ணிடாதீங்க. அப்புறம் அந்த கரிசலாங்கண்ணி பொடி பவுடர் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே பறந்துடும். மெதுவாகவே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் நல்லா பீட் பண்ணிவிட்டேன். எந்த ஒரு பபுள்ஸ் இல்லாமல் அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா நான் பீட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, மீடியமாக தான் இருக்குது. ரொம்ப கட்டியாக நம்ம இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப கட்டியாக நம்ம எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் கொஞ்சம் இதாக தான் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்களா தெரியுதா உங்களுக்கு? இதை வந்து ஹேருக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல சிக்கல் எதுவுமே இல்லாமல் நல்ல சிக்கல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஹேரில் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஸ்கேல்பில் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணி சின்னதாக ஒரு மசாஜ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒரு 30 நிமிஷம் இதை அப்படியே உங்கள் ஹேரில் அப்படியே விட்டுருங்க.
அதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் கழித்து நீங்கள் எப்பயும் எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அது போல் ஷீயோக்காவோ அல்லது ஷாம்போ போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் முடி வந்து நல்லா ஷைனிங்காகவும் நல்ல கருமையாகவும் நல்ல அடர்த்தியாகவும் வளரும். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லி என் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.